தற்போதைய அண்மை செய்தி. பாடல்களின் உரிமையை தயாரிப்பாளர்களிடம் எப்போதும் வழங்கியது கிடையாது என இளையராஜா தரப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடல்களின் உரிமையை எப்பொழுதும் தயாரிப்பாளர்கள் வசம் ஒப்படைத்ததில்லை என இளையராஜா தரப்பு தெரிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த படத்திற்கு தயாரிப்பாளருக்கு உரிமை இருந்தாலும் பாடல்களை தனியாக எடுத்து விற்க தயாரிப்பாளர்கள் உரிமை இல்லை என இளையராஜா தரப்பு வாக்குவாதத்தை முன்வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இளையராஜாவிடம் இசை உரிமை இருந்தால் அதை அவர் நிரூபிக்க வேண்டும் என குட் பேட் அக்லி படத்தின் தயாரிப்பாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது தனது பாடல்களின் உரிமையை தயாரிப்பாளர்களிடம் வழங்கியது இல்லை என இளையராஜா தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இசையமைப்பாளர் இளையராஜாவிடம் இசை உரிமை இருந்தால் அதை அவர் நிரூபிக்க வேண்டும் என குட் பேட் அக்லி படத்தின் தயாரிப்பாளர் தரப்பு கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தனது பாடல்களின் உரிமையை தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியது கிடையாது என இளையராஜா தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். மகேஸ்வரி, கூடுதல் விவரம். சிகாமணி நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தன்னுடைய அனுமதி இல்லாமல் இளமை இதோ இதோ மற்றும் ஒத்த ரூபாய் தர மற்றும் என்ஜோடி மஞ்சக்குருவி ஆகிய பாடல்களை பயன்படுத்தி உள்ளதாக கூறி இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜாவினுடைய பாடல்களை பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கிறார்கள். இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் சார்பில் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களுடைய உரிமையை சோனி நிறுவனத்திடம் இருந்து பெற்று பயன்படுத்தியதாக தற்போது இளையராஜா பாடல்களை குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இருந்து நீக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி சோனி நிறுவனம் சார்பில் ஏற்கனவே மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த மனுக்களின் மீதான இறுதி விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் வழக்கறிஞர் சரவணன் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அப்போது திரைப்பட தயாரிப்பாளரிடமிருந்து பாடல் உரிமையை வாங்கியதாக கூறுகிறார்கள் என்றும் தயாரிப்பாளர்களுக்கு பாடல் உரிமையை எப்போதும் இளையராஜா வழங்கியது கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்தார்கள். மேலும் காப்புரிமையினுடைய சட்டத்தின் அடிப்படையில் இசையமைப்பாளர்களிடம்தான் பாடல் உரிமை உள்ளதாகவும் இளையராஜா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் சரவணன் தெரிவித்தார். மேலும் ஒட்டுமொத்த படத்திற்கும் தயாரிப்பாளருக்கும் உரிமை இருந்தாலும் பாடல்களை தனியாக எடுத்து மூன்றாம் நபருக்கு விற்க தயாரிப்பாளருக்கு உரிமை இல்லை என்ற ஒரு வாதமும் இளையராஜா சார்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த காப்புரிமை சட்டம் தெளிவுபடுத்துவதாகவும் காப்புரிமை சட்டத்திற்கு எதிராக ஒரு பாடலை மாற்றியோ உருமாற்றியோ இசையமைப்பாளர் அனுமதி இல்லாமல் வெளியிடுவது அவருடைய நற்பெயருக்கும் கௌரவத்திற்கும் களங்கம் விளைவிக்கும் செயல் என்ற ஒரு வாதத்தையும் முன்வைத்தார். இந்த படத்தில் மட்டும் 3 பாடல்களை உருமாற்றம் செய்யப்பட்டதாக வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. மேலும் மியூசிக்கல் ஒர்க் என்பதற்கு காப்புரிமை சட்டம் அளித்த விளக்கத்தையும் சுட்டிக்காட்டினார். மேலும் இளையராஜாவிடம் தான் இசை உரிமை இருந்தால் அதை அவர் தான் நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. அதே போல WL இசை நிறுவனத்தினுடைய சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேல்முருகன் ஆஜராகி தாங்கள் தான் பாடல்களை விற்றதாகவும் தங்களுக்கு பாடல்களுடைய உரிமையை கடந்த 2008ஆம் ஆண்டு AVM நிறுவனம் வழங்கியதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த பாடல்களை பயன்படுத்தியதாகவும் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தற்போது தள்ளி வைத்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். சிகாமணி, வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.